அப்ரஹாம், இந்திய டெலிகாம் துறையிலே ஒரு புதிய புரட்சியை செய்வதற்காக உள்ளே களமிறங்க போகிறார் இலான் மஸ்க். ஏன் இப்படி சொல்கிறேன் என்றால், இலான் மஸ்க் காலடி வைத்த இடங்கள் எல்லாம் ஏதேனும் அதிரடி தடாலடி வேலைகளை செய்வதற்கு புகழ் பெற்றவர். ட்விட்டர் நிறுவனம் அவருக்கு எதிராக 2-3 ட்விட்டர்கள் செய்தி வந்தது என்பதற்காக அந்த நிறுவனத்தையே விலைக்கு வாங்கி தற்போது எக்ஸ் என பெயர் மாற்றமே செய்துவிட்டார். ஏற்கனவே ஸ்பேஸ் எக்ஸ் மூலமாக விண்வெளியிலே மிகப்பெரிய சாதனை செய்து கொண்டிருக்கிறார். தனியார் விண்வெளி துறையில் தனியாரில் மிகப்பெரிய அளவுக்கு வெற்றியாளராக திறந்து கொண்டிருக்கிறார் ஸ்பேஸ் எக்ஸ் மூலமாக. அதே போன்று ஸ்டார் லிங்க் என்ற ஒரு நிறுவனம் மூலமாக பிராட்பேண்ட் சேவையை உலகத்தின் பல்வேறு நாடுகளில் வழங்குகிறார். குறிப்பாக அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகள், ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து போன்ற நாடுகளில் மிகப்பெரிய அளவுக்கு இந்த ஸ்டார்லிங்க் சேவை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதே போன்று டெஸ்லா கார்கள் நாம் அனைவரும் அறிந்ததுதான். உலகின் மிகப்பெரிய கார்கள் ஒன்று. எலக்ட்ரிக்கல் கார்களுக்கு, வெஹிக்கிள் வாகனங்களுக்கு முன்னோடியாக இருப்பது டெஸ்லா என்பது அனைவரும் அறிந்ததுதான். எனவே இது போன்று பல துறைகளில் சாதனை படைத்த எலான் மஸ்க் முதன்முறையாக நேரடியாக இந்தியாவிலே களத்துக்குள் இறங்க இருக்கிறார். எலான் மஸ்கின் ஸ்டார்லிங்க் இந்தியாவின் செயற்கைக்கோள் பிராட்பேண்ட் சேவைகளை தொடங்குவதற்கான உரிமத்தை பெறுவதற்கு, லைசன்ஸ் வாங்குவதற்காக அரசாங்கம் பல்வேறு நிபந்தனைகளை விதித்திருந்தது. அந்த நிபந்தனைகள் எல்லாம் முதலில் ஏற்காமல் இருந்தார்கள். 2022 முயற்சி செய்து கொண்டிருந்தார். தற்போது அந்த நிபந்தனைகளை முறைப்படி ஏற்றுக்கொள்வதற்கு அவர்கள் முடிவு செய்து திட்டமிட்டு இந்திய அரசுக்கு தெரிவித்துள்ளதாக தகவல்கள் கிடைத்திருக்கின்றன. இதன் மூலம் இந்திய மார்க்கெட்டிங்கில் ஸ்டார்லிங்க் விரைவில் இறங்க உள்ளது என்பது மிக முக்கியமாக பார்க்க வேண்டியிருக்கிறது. ஸ்டார்லிங்க் இந்தியாவிற்குள் வரும் பட்சத்தில் இந்தியாவினுடைய மொபைல் டவர்கள் பயன்பாடு கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்துவிடும் என்று எதிர்பார்க்கிறேன். என்றால் தற்போது ஃபைபர் மூலமாகத்தான் இந்தியாவிலே இந்த பிராட்பேண்ட் இணைய சேவை எல்லாம் வழங்கப்பட்டு வருகிறது. ஆனால் எலான் மஸ்க் வரும்போது கிட்டத்தட்ட சேவைகள் முழுவதும், இந்த இணைய சேவை முழுவதும் நேரடியாக செயற்கைக்கோள்கள் நேரடியாக நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்துவிடும். எனவே எலான் மஸ்கின் செயற்கைக்கோள் இணைய நிறுவனமான ஸ்டார்லிங்க் இந்தியாவுக்கு நுழைவது உறுதியாகிவிட்டதால் ஏற்கனவே மத்திய அரசாங்கம் அவர்களுக்கு டேட்டா விதிகள், பாதுகாப்புக்கு தேவையான விதிகளை எல்லாம் கொடுத்திருந்தார். அதாவது தேச பாதுகாப்பு தேவையா இருந்தால் அவர்கள் கேட்கும் விவரங்களை தர வேண்டும் போன்றவற்றெல்லாம் கேட்டிருந்தாங்க. முதலில் அது முடியாது என்று கூறினார்கள். பிறகு தற்போது ஒப்புக்கொள்கிறார். இந்தியா போன்ற மிகப்பெரிய சந்தையை விடுவதற்கு யாரும் தயாராக இருக்க மாட்டார்கள். எனவே தற்போது எலான் மஸ்கின் ஸ்டார்லிங்க் அவை அனைத்தையும் ஏற்றுக்கொண்டதாக தெரிகிறது. எனவே தற்போது அவர்கள் உள்ளே வந்தால், இந்த ஸ்டார்லிங்க் நிறுவனம் உள்ளே வந்தால் மிகப்பெரிய அளவுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. விலை அதிகமாக இருக்குமா அல்லது போட்டியை சமாளிப்பதற்காக குறைந்த விலையில கொடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கும் என்றும் ஸ்டார்லிங்க் நிறுவன அதிகாரிகள் எல்லாம் கூறிக்கொண்டிருக்கிறார்கள். என்றால் தற்போது ஜியோ மற்றும் ஏர்டெல் போன்ற நிறுவனங்கள் தான், BSNL போன்ற நிறுவனங்கள் தான் மிகப்பெரிய அளவுக்கு கோலோச்சி வருகிற இந்திய தொலைத்தொடர்பு துறையிலே. இந்த பிராட்பேண்ட் சேவையை தற்போது அவர்கள் எல்லாம் பெரும்பாலும் ஃபைபர் மூலமாக தான் கொடுத்து வருகிறார்கள். ஆனால் இப்போது செயற்கைக்கோள் மூலமாக கொடுக்கும் பொழுது நிச்சயமாக ஸ்டார்லிங்க் நிறுவனத்திற்கு ஒரு முன்னோடி என்ற வகையிலே அவர்களுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கும். ஆனால் ஏர்டெல்லும் விரைவில் அந்த செயற்கைக்கோள் மூலம் இணைப்பு கொடுப்பதற்கான சேவையை ஏர்டெல்லும் தொடங்க இருக்கிறது. ஜியோவும் நிச்சயமாக தொடங்கும் என்பதில் மாற்று கருத்தில்லை. என்பது போட்டி அதிகமாக வந்து அது விலை மிக குறைவான விலையில் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகிறது. எனவே தற்போது இந்த ஸ்டார்லிங்க் இறங்கிவிட்டால், என்றால் பொதுவாக ஸ்டார்லிங்க் நிறுவனம் வரும்போது எலான் மஸ்க் நிச்சயமாக தன்னுடைய அனைத்து வகையான வியூகங்களையும் பயன்படுத்தி இந்தியாவின் நம்பர் 1 நிறுவனமாக வருவதற்கு முயற்சிகள் எடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எனவே போட்டி பலமாகும் போது வாடிக்கையாளர்களுக்கு முதலில் மிக சிறந்த குறைந்த விலையில் நிறைந்த சேவை கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் போட்டி குறைந்த பிறகு நிச்சயமாக அது எப்படி இருக்கும் என்பதை இப்ப வாடிக்கையாளர் தொடர்ந்து பார்த்து கொண்டுதான் தொலைத்தொடர்பு துறையிலே. ஆனால் எலான் மஸ்க் முதன்முறையாக இங்கு காலடி வைப்பது, நேரடியாக களமிறங்குவது என்பது இந்திய சந்தையில் இந்த தொலைத்தொடர்பு சந்தையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கலாம். அப்ரஹாம்.